ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று ஆங்கிலம் 26/8/2026 புதன்கிழமை அற்புதமான திருவோண நட்சத்திரம். இப்படி சிரவண நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இந்த சிராவண தீபம் என்றால் 2 அடுக்கு தீபங்களை ஏற்றுதல் அல்லது திருஷ்டி நிவாரண தீபம் போன்று 2 அகல் விளக்குகளை ஒரே தளத்தில் ஏற்றி வைத்து வழிபடுவது ஆகும். திருவாதிரை திருவோணம் என்ற 2 நட்சத்திரங்கள் மட்டுமே திரு என்ற தெய்வீக அடைமொழியாக தாங்கி வருவது நமக்கு தெரியும். இப்படி 2மே சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மிக பிரீத்தியான நாட்களாகும். இந்த 2 நாட்களிலும் சிவா விஷ்ணு ஆலயங்களிலும் நிறைய சிவன் ஆலயங்களிலும் பெருமாள் ஆலயங்களிலும் திருவோண தீபங்களை ஏற்றி வழிபடுதலால் கிடைக்கின்ற நன்மை, உடல் ஆரோக்கியம், மனக்கசப்புகள் உள்ள குடும்பங்களில் அஷ்டமகா 8 விதமான பெரிய கஷ்டங்கள் உடனடியாக நீங்கிவிடும். அந்த கஷ்டங்கள் சொல்லி மாளாது. எப்படிப்பட்ட மனக்கசப்புகளையும் அகற்றும் மகத்துவ சக்தி இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டு. திருவோண விரதம் இருப்பதில் பலவிதமாக இருக்கின்றது. சஷ்டி விரதம் போல பஞ்சாங்கத்திலும் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திர நாளில் அனைவரும், குறிப்பாக ராமன், கிருஷ்ணன், லக்ஷ்மி என்ற பெயரை கொண்டவர்கள், பெருமாள் வகை பெயர்களை உடையவர்களும் நல்ல முறையிலே விரதம் இருந்து பெருமாளை வேண்டி வந்தால் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக கூட்டு குடும்பம், வியாபார நட்பு போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் நீங்கி திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவாதி தெய்வ மூர்த்திகளாலேயே வணங்க பெற்றவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். ஆகையினால திருவோண விரத நாளிலே தமிழகத்தில் பல பெருமாள் ஆலயங்களிலும் அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை யுகம் கடந்த ஆலயங்களை கடந்த காலாதீத மகாவிஷ்ணுவாக அருளி பிரகாசிப்பதால் எப்பேற்பட்ட காலதோஷங்களையும் இந்த திருவோண விரதம் இன்று நிவர்த்தி செய்து தரும். இப்படிப்பட்ட நாளில் துளசி செடிக்கு, நன்றாக கவனிங்கள், துளசி செடிக்கு நீலம் அல்லது பச்சை நிற பட்டு வஸ்திரம் சாத்துங்கள். பெரியாழ்வாருடைய பச்சை மலை போல் மீனி பவளவாய் கமலச்சங்கன் என்கிற பாசுரத்தை 25 முறை ஓதி பெருமாள் ஆலயத்தில் வழிபடுவதால் இதற்கு பிறகு இந்த பச்சை நீல நிற பட்டு வஸ்திரத்தை மனமாற தானம் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை என்பது வராது. மேலும் ஆரோக்கியம் என்பது விருத்தியாகும். இதை பற்றி ஒரு அற்புதமான சிவன மகிழ்ச்சி இந்த திருவோண நட்சத்திரத்தில், அதாவது பீர்க்கங்காயானது திருவோண நட்சத்திரத்தினுடைய வடிவம் போல் இருக்கின்றது. இன்று பீர்க்கங்காய் தொகையில் செய்து அன்னத்தில் கலந்து அதை பசுக்களுக்கு, காக்கைகளுக்கு வைத்து நீங்களும் சிறிது சாப்பிடலாம். இந்த விரதத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு தனி மகிமையும் உண்டு. திருவோண நட்சத்திர மகிமைகளை இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டியவர் சிரவண மகரிஷி. சிரவணம் அதிலிருந்து ஆரம்பித்தது. இப்படி திரேதாயுகம் முதல் இன்றைய கலியுகம் வரை அனைத்து யுகங்களிலும் பல தெய்வ மூர்த்திகளில் தரிசனங்களை பெற்றவரே இந்த சிரவண மகரிஷி. இவரை வணங்கி வானார பெருந்துழா என்று சொல்லுகின்ற பீர்க்கங்காய்க்கு ஒரு பெயர் உண்டு. இது திருவோண நட்சத்திரத்தில் வடிவில் இருப்பதால் இது திருவோண நட்சத்திர மண்டலத்திலிருந்து இந்த பூவுலகுக்கு அந்த மகரிஷி கொண்டு வந்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மல்லிகை பூ போல சாதகத்தை நன்றாக வடித்து பீர்க்கங்காய் துவையலை சேர்த்து துவையல் அன்னமாக முதலில் காக்கைகளுக்கும் பிறகு பசுக்களுக்கும் வைத்து ஏழைகளுக்கு தானமளித்து பின் சிறிது பருக்கையை உண்ணுதல் திருவோண விரதம் நன்கு வலுப்பெறும். எத்தனையோ உண்ணா நோன்புகளில் ஒரு சிறு பருக்கையை கூட வாயில் போடக்கூடாது என்ற நியதி இருக்கும். ஆனால் இதற்கு இந்த விதி விலக்கு உண்டு. இது விரத மகிமையை, விரத சக்திகளை அதிகமாக கூட்டி தருவதாக அந்த சிரவண மகரிஷியே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று. சத்தியவான் சாவித்திரி யமமூர்த்தியின் வசம்பட்ட தன் கணவனை மீட்க உதவிய விரதத்தில் முக்கியமானது சிரவண விரதம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருவோண நட்சத்திர உபாசன நாளிலே பால், நீர், மோர், பானகம், பழரசம், துளசி தீர்த்தம், வில்வ தீர்த்தம் என நீர்வகை உணவு மட்டும் அருந்தி இவற்றை தானமாகவும் அளிக்க வேண்டும். அன்னமின்றி கீரை வகைகளை மட்டும் புசித்து இவற்றை அன்னத்துடன் தானம் அளிப்பதால், அன்னத்தில் நெய் மட்டும் ஊற்றி அதை உண்டு அன்னதானம் அளித்தால்
வயிற்றில் ஏதேனும் சிறிது வகை மட்டும் ஏதாவது உபவாசத்தை இருக்க அதை சாப்பிட வேண்டும். அன்னபூர்ணி தேவியே இன்று துளசி தீர்த்தம் அருந்தி விரதம் பண்ணுகின்ற நல்ல நாள். இப்படி அன்னபூர்ணி தன் திருக்கரங்களிலே தாங்கி இருக்கும் தங்க கரண்டியை பெருமாளிடம் இருந்து பெற்ற நாளும் இந்த திருவோண நட்சத்திர நாள் என்பதை பெற்று நீங்கள் நீடோடி வாழ்க. இந்த திருவோண நட்சத்திரத்தின் மகிமையை பல விதங்களில் பார்ப்போம். அணிலின் 3 கோடுகளை பற்றி இதில் இந்த திருவோண நட்சத்திரத்திலே சொல்லிய மகரிஷி அவரை பற்றியும் தெரிந்து கொள்வோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.